ஃபைட் பிடிச்சிருக்கு, அவரோட நடிப்பு பிடிச்சிருக்கு. இல்ல டிஃப்ரெண்டா தான் இருக்கு, பார்க்கலாம் நல்லா. ஸ்டோரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து வித்தியாசமா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து நம்ம எதுவுமே கெஸ் பண்ண முடியாது. நல்லா தான் இருந்துச்சு படம். சீரியல் கில்லிங் பத்தி தான் பேசியிருக்காங்க, பட் டிஃப்ரெண்ட் கான்செப்ட் யோசிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு, நல்லா இருந்துச்சு. ரொம்ப காமனா, ரொம்ப டீசெண்டா, ரொம்ப மியூசிக் நல்லா பண்ணிக்கிறேன். நல்லா இருக்கு, நல்லா தான் இருக்கு. இன்னும் நல்லா இருக்கு. என்னுடைய மார்க் வந்து 8.5. என்னைக்கு படத்துல பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட நல்லா பண்ணியிருந்தா சூப்பரா இருக்கும். பட் மஸ்ட் வாட்ச் தான், ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் மூவி தான். படம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. படம் கொஞ்சம் இதாக படம் டிஃப்ரெண்ட் சைக்கோ மூவியா இருக்கு. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு படம். என்ன பிடிச்சிருக்கு படத்துல? என்ன பிடிச்சிருந்தது? ஃபைட் பிடிச்சிருக்கு, அவரோட நடிப்பு பிடிச்சிருக்கு. யார் நடிப்பு பிடிச்சிருக்கு? இன்ஸ்பெக்டர் வேற விஷால், விஷ்ணு விஷால். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. என்ன மாதிரியான கான்செப்ட்? நார்மல் இது கிரைம் ஸ்டோரி தான். நல்லா இருக்கு. எப்படி நடிச்சிருக்காரு விஷ்ணு விஷால்? எல்லாருமே நல்லா நடிச்சாங்க. கேஸ்ட் எல்லாருமே இதுல ஏதாவது டிஃப்ரெண்டா இருக்கா இல்ல ஆஷுஷன் முன்னாடி வந்த படம் மாதிரி தான்? இல்ல டிஃப்ரெண்டா தான் இருக்கு, பார்க்கலாம் நல்லா. பார்க்கலாம். பார்க்கலாமா? நல்லா தான் இருக்கு. என்ன மூவி இது? ஒரு த்ரில்லர் மாதிரி வச்சுக்கோங்க, கிரைம் த்ரில்லர். எப்படி ஆக்டிங்லாம் எப்படி பண்ணிருக்காங்க? ஆக்டிங்லாம் நல்லா தான் இருக்கு. பிஜிஎம் நல்லா இருக்கு. ஸ்டோரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து வித்தியாசமா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து நம்ம எதுவுமே கெஸ் பண்ண முடியாது. நல்லா தான் இருந்துச்சு படம். விஷ்ணு விஷால் ஆக்டிங் எப்படி இருக்கு? பழைய படம் நம்ம அந்த சைக்கோ படம் பார்த்தோம்ல, அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனோம்னா, ராட்சசன் மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனா அந்த அளவுக்கு இல்லை. பட் ஆனால் இந்த இதுல ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு அந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு கோர்வையா தான் போயிட்டு இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் அப்புறம் நமக்கு கொஞ்சம் லைட்டா ஸ்லோ டவுன் அந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி படம் ஓகே. ஹீரோயின்ல எப்படி பண்ணிருக்காங்க? மத்த ஆர்டிஸ்ட் எல்லாம் ஹீரோயினுக்கு வந்து முக்கியத்துவம் வந்தாங்க, கதைக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. டைரக்ஷன் எப்படி இருக்கு? வித்தியாசமா இருந்துச்சு. இது மாதிரி கிரைம்ல இருந்து யாரும் பாத்துக்க மாட்டாங்க, அது மாதிரி தான் இருந்துச்சு. ஒர்த்தான மூவி தான். டிஃப்ரெண்ட் கிரைம் த்ரில்லர் மூவி. சீரியல் கில்லிங் பற்றி தான் பேசியிருக்காங்க, பட் டிஃப்ரெண்ட் கான்செப்ட் யோசிச்சிருக்காங்க. லைக் நம்ம ராட்சசன் பார்த்த மாதிரி இது ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட், பார்க்கலாம். ஆக்டிங் எப்படி இருக்கு? ஆக்டிங்கும் நல்லா இருக்கும். இல்ல டிஃபரெண்டா தான் பண்ணிருக்காரா? எப்படி டிஃப்ரெண்டா தான் பண்ணியிருக்காங்க. செல்வராகவன் ஆக்டிங், விஷ்ணு விஷாலோட ஆக்டிங் எல்லாமே நல்லா இருக்கு. நம்மளுக்கு அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு கொஞ்சம் யோசிச்சு நம்மளே யோசிக்க வைக்குது. மூவியும் நல்லா இருக்கு. மியூசிக் பத்தி அவ்வளோவா இல்லை, பிஜிஎம் வாஸ் குட், நல்லா இருக்கு. ஓவரால் நல்லா பார்க்கலாம். வேற ஏதாவது சொல்றீங்க சார்? போர் ஏதாவது அடிக்குதா? இல்ல போரே அடிக்கல, நல்லா போச்சு. செல்வராகவன் செம்மையா பண்ணிருக்காரு. அவர் ஸ்டார்டிங் தான் ஒரு காமிப்பாங்க, பட் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே ஈக்குவலா இருக்காங்க. எப்படி எல்லாமே கரெக்டா இருந்துச்சு. டைமிங் படம் லென்த்தும் கரெக்டா தான் இருந்துச்சு. ஒன்றும் லேக்ல அடிக்கல. டைரக்டர் எப்படி பண்ணிருக்காரு? நல்லா இருந்துச்சு. மியூசிக் நல்லா இருந்துச்சு. எதிர்பார்க்கும்போது ஆரம்பத்தில் வந்து நல்லா இருக்கு. எனக்கு பொறுத்து ஓகே, நல்லா சூப்பரா இருக்கு. என்ன மாதிரியான கான்செப்ட் படம்? இது நல்ல கான்செப்ட். இதுவரை யாரு இதுவரை அடுத்து கிடையாது. விஷ்ணு விஷால் எப்படி நல்லா இருக்கு, நல்லா இருந்துச்சு. ரொம்ப காமனா, ரொம்ப டீசெண்டா, ரொம்ப மியூசிக் நல்லா பண்ணிக்கிறேன். மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக் பிரமாதம், நல்லா இருக்கு. தேங்க்யூ. நல்லா இருக்கு. என்ன மாதிரியான மூவி இது? சூப்பரா விஷ்ணு விஷால் எப்படி நடிச்சிருக்காரு? செம்மையா பண்ணிருக்காரு. மத்த படத்தை கம்பேர் பண்ணும்போது இதுல எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. இன்னும் என்ன மாதிரியான சப்ஜெக்ட் மூவி? ஒரு கிரைம் ஸ்டோரி தான். பார்க்கலாங்களா? கண்டிப்பா இத போர் அடிச்ச படம் இல்ல, ஒன்னும் அதெல்லாம் நல்லா இன்ட்ரெஸ்டா ஸ்பீடா தான் போச்சு. என்ன பிடிச்சிருக்கு? சீன்ஸ், அந்த போலீஸ் அதெல்லாம் நல்லா இருக்கு. நல்லா பண்ணிருக்காங்க. நல்லா பண்ணிருக்காங்க. லாக் ஏதாவது இருக்குங்களா படத்துல? இல்லம்மா. ஆரியன் வந்து கிரைம் இன்வெஸ்டிகேஷன் மூவி. விஷ்ணு விஷால் நடிச்சிருக்காரு. அவர் நடிப்பு நல்லா இருக்கு.
மார்க் வந்து என்னுடைய மார்க் வந்து 8.5 10க்கு. படத்துல பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்கு, ஸ்டோரி நல்லா இருக்கு, கிரைம் இன்வெஸ்டிகேஷனுக்கு தகுந்த மாதிரி அடுத்து என்ன நடக்கும்னு பிடிப்பா போகும். ஆக்சுவலா சொல்ல போனா படம் லைக் ஒரு கதை வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. பட் ஆனா லைக் எப்படின்னா நல்லா இன்னும் எடுத்துட்டு போயிருக்கலாம் கதையை. பட் ஆனா ஸ்டோரி சூப்பர் ஸ்டோரி, அது வந்துட்டு இல்லை நல்ல ஒரு த்ரில்லர் எக்ஸ்பீரியன்ஸா எடுத்துட்டு போயிருக்காங்க. பட் ஆனா இது இன்னும் பத்தல, இன்னும் கொஞ்சம் கூட நல்லா பண்ணியிருந்தா சூப்பரா இருக்கும். பட் மஸ்ட் வாட்ச் தான், ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் மூவி தான். ஆக்டிங் ஆக்டிங்லாம் குறை சொல்ல முடியாது, சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஹீரோலாம் பக்காவா பண்ணியிருந்தாங்க. எப்படி ராட்சசன் மாதிரி இருக்கா படம்? ராட்சசன் அளவுக்குலாம் கம்பேர் பண்ண முடியாது, அது எக்ஸ்ட்ராடனரி. அதெல்லாம் ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு. அதுல படத்துல வர சீன்ஸா இருந்தாலும் சரி, அந்த ஸ்கிரீன் பிளே எல்லாமே சூப்பரா இருக்கு. இதுல கொஞ்சம் இதெல்லாம் மிஸ் ஆகுது. படம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. படம் கொஞ்சம் இதாக படம் டிஃப்ரெண்ட் சைக்கோ மூவியா இருக்கு. எப்படி நடிச்சிருக்காரு விஷ்ணு விஷால்? விஷ்ணு விஷால் நல்லா நடிச்சிருக்காரு, பரவாயில்ல. அவருக்கு இந்த இதெல்லாம் நல்லா சூட்டபுளா இருக்கு. ஆனா கரெக்டா அவங்க எல்லாம் எப்படி அதே நேரத்துல எப்படி சாப்பிட்றாங்கன்னா புரியுது. வேற ஒன்று ஏதாவது போர் அடிக்கிற படம் அங்கேயாவது? கோழிலாம் கொஞ்சம் த்ரில்லிங்கா, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப த்ரில்லிங்கா இருக்கு. படம் முடிஞ்சப்போ சரி இதான் போகலான்னு சொல்லிட்டு இது பண்ணோம்னா அதான் கொஞ்சம் இதாக இருக்கு. வேற ஒன்றும்